உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். பிட்டர் கார்டு என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பாகற்காய். நாம் உணவாக பயன்படுத்துகின்ற ஒன்று. இந்த பாகற்காய் சாறு 20 ml எடுத்து அதனோடு மஞ்சள் கரிசாலை என்று சொல்லக்கூடிய எக்லிப்டா அல்பா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி என்று கூட சொல்லப்பெறுவது. இந்த பாகற்காய் சாறு 20 ml மஞ்சள் கரிசாலை சாறு 20 ml எடுத்து போதிய பால், குறிப்பாக 50 ml பால் சேர்த்து இவை மூன்றையும் ஒன்றாக உறவாடும்படி கலந்து அன்றாடம் 2 வேளை சில நாட்கள் பருகி வருவதனாலே இந்த வறண்ட உடல், வறட்சியான உடல், நீர் பகுதி குறைந்த உடல் என்பது உஷ்ணமாக இருக்கும். அப்படி உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக இந்த பானம் விளங்கும். உஷ்ணம் குறைவதனாலே வறட்சி நீங்கி தோலும் ஆரோக்கியம் பெறும், உடலும் தசை பிடிப்போடு நல்ல பொலிவு ஏற்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, டேட்ஸ் என்று ஆங்கிலத்திலே பேரிச்சம்பழத்தை நாம் சொல்லுவோம். இந்த பேரிச்சம்பழம் முற்றிய காயாக இருக்கின்ற பொழுது அதை கஜூர்காய் என்று நாட்டு மருந்து கடைகளிலே விற்பார்கள். சாதாரணமாக பேரிச்சம்பழம் இனிப்பு அதிகமாக இருக்கும், அதை நாம் விரும்பி சாப்பிடலாம். கஜூர்காய் என்பது இனிப்பு மிக குறைவாக இருக்கும், ஆனாலும் அதிலே இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கும், நார் சத்துவம், ஃபைபர் அதிகமாக இருக்கும். ஆகையினாலே உடல் நலிந்தவர்கள், HB என்கின்ற ஹீமோகுளோபின், குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்து குறைந்தவர்கள் அன்றாடம் 5 கஜூர்காய்கள் எடுத்து பாலிலே துண்டித்து பாலிலே சேர்த்து அதை கொதிக்க வைத்து போதிய இனிப்புக்காக கற்கண்டோ பனங்கற்கண்டோ சேர்த்து 2 வேளை ஒரு மண்டலம் பருகி வருவதனாலே இந்த ஹீமோகுளோபின் என்கின்ற இரும்பு சத்துவத்தின் அளவு குருதியிலே 15க்கு மேலாக வரும். இந்த இரும்பு சத்துவம் அதிகரிக்கின்ற போது இரத்தத்தினுடைய ஆரோக்கியம் அதிகரித்து உடலுடைய செயல்பாடுகள் ஆரோக்கியம் பெறும். அதோடு கூட மனதும் அங்கே மலர்ச்சி அடையும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே மே மாதங்களிலே, ஏப்ரல் இறுதியிலே இருந்து மே மாதத்திலே மரம் முழுவதும் இப்படி கொத்து கொத்தாக அழகான செந்நிற பூக்களை பெற்றிருப்பது செங்கொன்றை என்று தமிழிலே அழைக்கப்பெறுவது டெலோனிக்ஸ் ரீஜியா என்று சொல்லக்கூடிய இது மே ஃப்ளவர் என்ற அந்த மே மாதத்தினுடைய பெயராலேயே அழைக்கப்பெறுகின்ற ஒன்று. ஃப்ளேம் பயான் ட்ரீ என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். தூரம் இருந்து பார்க்கின்ற பொழுது காட்டுக்குள்ளே தீ எரிந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு காட்சியை இது தருவதனாலே ஃப்ளேம் பயான் ட்ரீ என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். இது நெஞ்சக சளி கரைத்து வெளித்தள்ளக்கூடிய நுரையீரல் பற்றிய நோய்களுக்கு இதனுடைய மலர்கள் மருந்தாகிறது. இந்த மலர்களை தீநீராக பருகுகின்ற நிலையிலே நிமோனியா என்று சொல்லக்கூடிய நுரையீரலை பற்றிய சளி, அதனாலே வருகின்ற குளிர் காய்ச்சல் இவற்றை போக்குவதாக விளங்குகிறது. பிராங்கிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நுரையீரலை பற்றிய தொற்றுக்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. சளியை கரைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனுடைய பட்டைகள் ரொமாட்டிசம் என்று சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ்,
ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற வகையிலே ஏற்படுகின்ற மூட்டு வலிகளை தணிக்கக்கூடிய ஒன்றாக புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் இதனுடைய பட்டைகள் நமக்கு பயன் தருகிறது. இலைகளையும் மேலே பற்றாக போடுகின்ற பொழுது இது வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதனோடு சுக்கு, ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கை நாம் சேர்க்கின்றோம். சுக்கு ஒரு ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி ஆர்த்ரிட்டிக் என்கின்ற வகையிலேயும் இது மூட்டு வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஒரு நெர்வைன் டானிக் என்கின்ற வகையிலேயும் இது பயன் தருகிறது. வித்தேனியா சோம்னிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அமுக்கரா, அஸ்வகந்தா என்ற வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இங்கே நாம் பார்ப்பது இந்த அமுக்கரா கிழங்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இதை உள்மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது இதை பாலிலே பிட்டு அவியலாக வேக வைத்து உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே பல்வேறு நோய்களை போக்கக்கூடிய மருத்துவ குணம் பெற்றிருக்கிறது. இதை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது பாலிலே வேக வைத்து நாம் பயன்படுத்துதல் வேண்டும். இதனோடு டெலோனிக்ஸ் ரீஜியா என்று நாம் பார்க்கக்கூடிய செங்கொன்றையினுடைய பட்டை சேர்த்து இவை அத்துணையும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது, என்னென்ன நோய்களுக்கு அது குணம் தர வல்லது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு மேஃப்ளவர்னு சொல்லக்கூடிய செங்கொன்றை மற்றும் புலிநக கொன்றையோட மருத்துவ குணங்கள் என்ன, அதோட பாகங்களை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த மேஃப்ளவர்ன்றது மே மாதத்தில் நமக்கு எல்லா இடத்துலையும் அதிகமாக காணக்கூடிய ஒரு மலர். இது மே மாதத்தில் பூக்கக்கூடிய மலர். இந்த மலரோட சுவை பார்த்தோம்னா புளிப்பு சுவை இருக்கும். இதில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது புளிப்பு சுவை இருக்கும். செம்பருத்தி பூக்களை நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி ஒரு சிறு புளிப்பு இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பூக்களோட இதழ்களை நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம். அதே போல் இந்த பூக்களோட இதழ்களை நமக்கு சளி பிடிச்சிருக்கும் பொழுது இஞ்சி மற்றும் மிளகு சேர்த்து கொதிக்க வச்சு குடித்தோம்னா சளி சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும். வீசிங் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க மூச்சு விடுவதில் சிரமம் இருந்ததுன்னா இந்த பூ இதழ்கள் 2 பூக்களோட இதழ்கள் எடுத்து ஒரு 10 இதழ்கள் சேர்த்து அதோட அரிசி திப்பிலி மற்றும் தேன் சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரும்பொழுது மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமம் கம்மியாகும். காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய வீசிங்கை, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது வரக்கூடிய வீசிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் இந்த பூக்களை நம்ம தேமலுக்கான புறமருந்தாகவும் பயன்படுத்தலாம். தேமல் இருக்கும் பொழுது இந்த பூக்களை நல்லா பசையை அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி தைலமாக தயார் பண்ணி வச்சுட்டு அது தோல் நோய்களுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது சீக்கிரமாக அந்த இடத்துல தேமல் மறையும். அடுத்ததாக நம்ம செங்கொன்றை மரத்தோட பட்டையை பயன்படுத்தி வாத நோய்களுக்கான ஒரு மருந்து தயார் பண்ணலாம். மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கத்தை குறைப்பதற்கான மருந்து. இதற்கு தேவையான பொருட்கள்: செங்கொன்றை மரப்பட்டை, அமுக்குரா கிழங்கு பொடி, சுக்கு பொடி. பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு நம்ம சுக்கு பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு, அமுக்குரா கிழங்கு பொடி 1/2 தேக்கரண்டி அளவு, இதோட ஒரு சிறிய துண்டு செங்கொன்றை மரப்பட்டை. இந்த மரப்பட்டை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அப்படியே இடித்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி அதை சலித்து எடுத்து வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். இந்த பவுடரை சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு அந்த பவுடர் சேர்க்கலாம். நம்ம செங்கொன்றை மரப்பட்டையோட அமுக்குரா கிழங்கு மற்றும் சுக்கு சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கோம். இந்த 3 பொருட்களையும் நம்ம வாத நோய்களுக்கான வலியை கரைப்பதற்கான, வலியை குறைப்பதற்கான மருந்தாக புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நம்ம இந்த மாதிரி கஷாயமாக இட்டு உள்மருந்தாக 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் குடிச்சிட்டு வரலாம். செங்கொன்றை மரத்தோட பட்டை, சுக்கு மற்றும் அமுக்குரா கிழங்கு இது எல்லாமே பொடி பண்ணிட்டு நம்ம அதை பால் விட்டோ அல்லது தண்ணீர் விட்டோ நல்ல மைய அரைச்சிட்டு அந்த பசையை வலி வீக்கம் இருக்கிற இடத்துல மேல் பற்றாவும் நம்ம பூசிட்டு வரும்பொழுது வலியும் வீக்கத்தையும் தணிக்கக்கூடிய மருந்தாக அது செயல்படும். செங்கொன்றை மரப்பட்டையும் அமுக்குரா சூர்ணம் மற்றும் சுக்கு சேர்த்து கொதிக்க வச்சுட்ருக்கோம். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இந்த வடிகட்டிடலாம்.
செங்கொன்றை மரத்தோட பட்டை, அமுக்ரா சூர்ணம் மற்றும் சுக்கு சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலையின் இருவேளையும் 60 ml அளவுக்கு குடிச்சிட்டு வரும்பொழுது வாதத்தினால் உண்டாகக்கூடிய வலி குடைச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, டெலோனிக்ஸ் ரீஜியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஃப்ளேம் பயான் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது செங்கொன்றை என்று தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது. இந்த மலர்கள் மரம் முழுவதுமாக மே மாதத்திலிருந்து குறைந்தது 3 மாதங்களுக்கு மரம் முழுவதும் பூக்களாக பூத்து அழகாக காட்சி தரக்கூடிய ஒன்று. இந்த பூக்களிலே இருக்கின்ற செம்மை நிறம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நமக்கு பயன் தருகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே அது உள்மருந்தாகி இது புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய திசுக்களினுடைய சோர்வை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆன்டி டயாபெட்டிக் என்று சொல்லக்கூடிய வகையிலே குருதியிலே சேருகின்ற சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே இதனுடைய இலைகள் இதனுடைய பட்டைகளை புறமருந்தாக போடுகின்ற பொழுது வலி வீக்கத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக, மூட்டு வலிகளை இது முடக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை உடைய இந்த செங்கொன்றையோடு நாம் சுக்கு சேர்த்திருக்கின்றோம். இதனோடு அதனுடைய பட்டையை சேர்த்திருக்கின்றோம். டெலோனிக்ஸ் ரீஜியா என்று சொல்லக்கூடிய செங்கொன்றையினுடைய பட்டை புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் இருந்து வலி வீக்கத்தை தணிக்கக்கூடிய தன்மையுடையதாக திகழ்கிறது. இதனோடு அஸ்வகந்தா என்று சொல்லக்கூடிய அமுக்கரா இது பலம் தரக்கூடியது. பல்வேறு நோய்களை, வாத பித்த சிலேத்தும நோய்களை போக்கி உடலுக்கு பொதுவாக நல்ல உறுதியான உடலை தரக்கூடியதாக விளங்குகிறது. இவை 3ஐயும் சேர்த்து ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் இருவேளை பருவகால நோய்கள் வந்து விடுமோ என்ற அச்சமாக இருந்தால் ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற வகையிலே நோய் தடுப்பு மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம். நோய் வந்த பிறகு சளி, ஜுரம் போன்றவை போவதற்கும் மூட்டு வலிகள் போவதற்கும் இதை நோய் நீக்கும் மருந்தாகவும் பயன்படுத்தலாம். அன்றாடம் இருவேளை பயன்படுத்தி வருகின்ற பொழுது அற்புதமான பலன்களை இது தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இறைவன் அழகுக்காகவும் நிழலுக்காகவும் படைத்த மரத்திலே அற்புதமான மருத்துவ குணத்தையும் சேர்த்து நமக்கு தந்திருக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இந்த செங்கொன்றையினுடைய மலர் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.